நிஷாக்கா, எதுக்குக்கா இந்த மாதிரி சீட்டெல்லாம் குலுக்கி போட்டிருக்கீங்க? என்னக்கா விளையாட போகிறோம் நம்ம இன்னைக்கு? அதுவா பசங்களா, நம்ம இன்னைக்கு சாக்லேட் சாரி ஹைடிங் த சாக்லேட் சேலஞ்ச். என்னது ஹைடிங் த சாக்லேட் சேலஞ்சா? என்னக்கா சொல்கிறீங்க? அப்படின்னா என்னக்கா பசங்களா, இப்போ நான் நம்மளோட ஸ்ட்ரீட் சுற்றி நிறைய வீடு இருக்குல்ல, அங்கெல்லாம் நான் வந்து ஒளிச்சு வச்சுருப்பேன். இந்த சீட் இருக்குதுல்ல, இந்த சீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது க்ளூ வந்து கிடைக்கும். எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் உங்களுக்கு வந்து க்ளூ கிடைக்கும். அங்கே போய் நீங்கள் வந்து தேடி எடுக்கணும். சரியா பசங்களா? இதுதான் இன்றைக்கி கேமு. சூப்பராக இருக்கும் இந்த கேமு. இந்த கேமு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இது நிறைய யூடியூப் சேனல்லையே போட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த கேம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு இந்த சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய சாக்லேட்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் இந்த ஸ்ட்ரீட் மொத்தமும் ஒழிச்சு வச்சுருக்கிறேன். எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இந்த சீட் எடுங்க, அந்த சீட்டில் தான் உங்களுக்கு ஒரு க்ளூ இருக்குது. எடுத்து எங்கெங்கே இருக்குதுன்னு போய் பாருங்கள். ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாங்க்கா. சரி, இப்போ சேலஞ்சுக்குள்ளே போகலாமா? ஓகே பசங்களா, யார் ஃபஸ்ட்டு சீட் எடுக்கிறீங்க? அக்கா, ஃபஸ்ட்டு நானே சீட் எடுக்கிறேங்க்கா. சரி ஸ்ரீநிதி, நீயே எடு சீட்டு. அக்கா, நான் சீட்டு எடுத்துட்டேன்க்கா. சரி ஸ்ரீநிதி, பிரித்து பாரு, எந்த க்ளூ வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரிக்கா, பிரித்து பார்ப்போம். என்ன இது வந்திருக்குது? மது ஹோம் பேக்கா? மது அக்காரோட வீட்டுக்கு பின்னாடி போய் பார்க்கணுமா? சரி பார்ப்போம். எங்கேயும் எங்கே இருக்குன்னு இங்கே இல்லையே. சரி, இங்கே கொஞ்ச நேரம் நின்று தேடலாம். இந்த சீக்கிரமாக இந்த ஸ்ரீநிதி சடன்னு எடுத்துகிட்டு போயிட்டாப்பா. சரி பசங்களா, நெக்ஸ்ட்டு யார் சீட் எடுக்கிறீங்க? அக்கா நான் எடுக்கிறேன்க்கா சீட்டு. எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நான் எடுக்கலான்னு பார்த்தா இந்த சுமதி முந்திக்கிட்டு போயிட்டாலே. சரி, நம்ம சுமதி தானே எடுக்கட்டும், நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம். சரி சுமதி, நீ போய் சீட் எடு. சரிக்கா, நான் எடுக்கிறேன். அக்கா, நான் எடுத்துட்டேன்க்கா என் சீட்டு. சரி, ஓப்பன் பண்ணி பாரு சுமதி. சரி அக்கா, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்னது மது ஹோம் இன்னா? மதுவோட வீட்டுக்குள்ளாடி இருக்குதா? சரி, இங்கே தான் ஸ்ரீநிதி தேடிட்டு இருக்கிறா. சரி, நம்ம இங்கே தேடலாம். மேலெல்லாம் வச்சுருக்குறது. இது மதுவோட வீடு இல்லை. இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் நிற்கலாம், இந்த பக்கம் பார்க்கலாம். ஸ்ரீநிதி, எக்கா எதுக்குக்கா என்னை தள்ளி விட்ட? அட போக்கா. சாரி ஸ்ரீநிதி. சரி பார்க்கலாம். சரி பசங்களா, நெக்ஸ்ட் யார் சீட் எடுக்கிறீங்க? அக்கா, நான் எடுக்கிறேங்க்கா. நல்ல வேலை, யாரும் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியாச்சு. ஏன்னா 2 பேர்த்துக்குமே மது என்னோட ஹோம்கிட்டே வந்திருக்குது. சரி, நம்ம எடுப்போம். சரி மது, ஓப்பன் பண்ணி பாரு. ஸ்டார்ட். அக்கா, நான் எடுத்துட்டேன்க்கா. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்ன இருக்குது உள்ள? ஸ்ரீநிதி ஹோம் இன்னு. ஐயோ, ஸ்ரீநிதியோட வீட்டுக்கு உள்ளே இருக்குதா? சரி, நம்ம போய் பார்க்கலாம். இந்த சைட்லாம் நல்லா பார்ப்போம், அப்போ தான் தெரியும். இந்த சைடு பார்க்கலாம். சரி, இந்த சைடு பார்க்கலாம், கண்டிப்பாக இருக்கும். ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் யார் சீட் எடுக்கிறீங்க? சீக்கிரம் எடுங்க பசங்களா, எல்லாரும் கண்டுபிடிக்கணும்ல. சரி அக்கா, நானே எடுக்கிறேன்க்கா. அக்கா, எடுத்துட்டேன்க்கா. சரி அக்கா, எடுத்துட்டேன். நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உள்ளே போட்டான். ரோசி பேக் இன்னா? ரோசிக்கு பின்னாடி
நம்ம பாலு சுமதி ரோசியோட வீடு தான் இருக்குது. ரோசியோட வீட்டுக்கு பின்னாடியா? சரி நம்ம போய் கண்டுபிடிக்கலாம். இந்த சைடு போய் பார்க்கலாம். இப்போ நிஷாக்கா கொஞ்சம் தள்ளுங்கக்கா, நான் எப்படிக்கா தேடுவேன்? சரி 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 நான் கொஞ்சம் தள்ளுறேன். ஐயோ இந்த ரோசி முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே முந்திக்கிட்டு எடுக்கணும். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சீக்கிரமாக வின் ஆக முடியும். சரி பசங்களா, நெக்ஸ்ட்டு யார் எடுக்கிறீங்க? கடவுளே கடவுளே சொல்லிடணும். அக்கா அக்கா நான் எடுக்கிறேன்க்கா. ஷோ இந்த ரோசி பிள்ளை நமக்கு முன்னாடியே எடுத்துருச்சு. ச்சே என்ன பண்ணுறது? அக்கா நான் எடுத்துட்டேன். சரி ஓப்பன் பண்ணி பாரு ரோசி. சரி அக்கா. என்ன வந்திருக்கு ரோசி? என்னது த கிராஸ் இன்னா? என்னது த கிராஸ் இன்னா? ஐயோ புல்லுக்குள்ள தேடணுமா? இதுதான் ரொம்ப கஷ்டம் போல. அந்த கஷ்டமான இது ரோசிக்கு வந்திருக்கா? நல்ல வேலைப்பா நமக்கு அந்த சீட்டு வரல, இல்லைன்னா புல்லுக்குள்ள தேடணும். கஷ்டப்பட போறா ரோசி. ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே, புல்லுக்குள்ள தேடணுமா? இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்காங்க இந்த நிஷாக்கா. ஐயோ இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்காங்களே. சரி அக்கா லாஸ்ட் சீட்டு இதாக இருக்குதுக்கா, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சரி ஓப்பன் பண்ணி பாரு பாலு. சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது. என்னது பாலு டெரசின்னா? என்னோட வீட்டுக்கு மேலே தான் இருக்குதா? சரி சரி நம்ம வேகமாக ஓடி போய் பார்க்கலாம். நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்தோம். நம்ம இங்கே தான் தேடிட்டு இருந்தோம். இங்கே என்னமோ கவர் மாதிரி தெரியுது, வெளியில் எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஜாலி அக்கா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். மோனிஷ் அக்கா, மாடல் மோனிஷ் அக்கா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. எனக்கு ஒரு கேக் இருக்குது, சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு, செம்மையாக இருக்குது. சூப்பர் ஸ்ரீநிதி. அட போவி, இந்த ஸ்ரீநிதிக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்திருக்குதா? சரி நம்மளும் தேடலாம். ஐயோ புல்லுக்குள்ளே தேடணுமா? எங்கிட்டு போய் தேடுறது? சரி நம்ம பேக்கில் போய் தேடுவோம். ரோசிக்கு பின்னாடி தான் சொன்னாங்க. ரோசி இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தா. பின்னாடி ஏதோ கார்மேன் மாதிரி இருக்குது. அக்கா மோனிஷாக்கா, இந்த கார்மேன் மாதிரி இருக்குதுல்ல, அது எடுங்கக்கா. ஓ கண்டுபிடிச்சிட்டா போல இந்த சாயசரா. இன்னும் சாயசரா, உனக்கு பிடிச்ச இது கார்மேடு, உனக்கு பிடிச்ச கார்மேடே கிடச்சிருச்சு பார்த்தியா? சூப்பர். ஸ்ரீநிதி உனக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கா? எனக்கு கார்மேடு சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் தெரியுமா? அக்கா சாய்சரா, ஒன்னொருதுலாம் டேஸ்ட்டாக இருக்காதெல்லாம் ஒன்றுது அப்படியே ஒரு சப்புனாலே முடிஞ்சிடும். ஆனால் அப்படி கிடையாது, நல்லா பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு. 5 rupees கேக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஷாக்காக்கு எனக்கு பிடிச்ச எல்லா திங்ஸும் வச்சிருக்கிறாங்க. ரோசி இன்னுமா நீ தேடிக்கிட்டு இருக்கிற? புல்லுக்குள்ள இருக்குடி, எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும்? லூசு எருமாடு. திட்டாதடி. நம்ம தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே இருக்குது என்ன சாக்லேட்டு? நட்ஸ் சாக்லேட்டு, சூப்பரு. டைரி மில்க் மாதிரியே செம்மையாக இருக்கும். டைரி மில்க் விட சூப்பராக இருக்கும் இந்த சாக்லேட்டு, செம்மையாக கிட்கேட் மாதிரி இருக்கும், டைரி மில்க் மாதிரி இருக்கும். சூப்பர் நிஷாக்கா, தேங்க்யூ. சரி இது விடு மது, பார்த்துக்கலாம். ஐயோ எல்லாருமே இன்னும் இந்த சுமதி ரோசி பாலு நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். வேஃபர் அங்கே இருக்குது, டெரஸில் வேஃபர் இருக்குது. சரி வேஃபர் எடுத்துகிட்டு சீக்கிரம் கீழே போவோம். அக்கா எனக்கு வேஃபர் கிடச்சிருக்குதா? அக்கா எனக்கு வேஃபர் பிஸ்கெட் கிடச்சிருக்கா? சூப்பராக இருக்குக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா பாலு, உனக்கு வேஃபர் கிடச்சிருக்குதா? ஐயோ எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பாலு கூட கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம தானே கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த புல்லுக்குள்ள நான் எங்கடா போய் தேடுவேன்? கஷ்டமாக எனக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் நல்லா இல்லாமல் இருக்கட்டும். நிஷாக்காவை நான் வச்சுக்கிறேன். அப்புறம் என்னமோ இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு, பார்ப்போம். மில்கி பாரு அக்கா, நானும் கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. மில்கி பாருக்கா, எனக்கு பிடிச்ச சாக்லேட்டு. ஜாலி ரொம்ப
நிஷிகா. ஐயோ எங்க இது? நான் எங்கிட்ட போய் கண்டுபிடிப்பேன்? கடவுளே, அச்சோ கடவுளே, எங்கிட்ட போய் தேடுவேன்? ஆமா, இங்க என்ன புல்லு தூக்கிட்டு இருக்குது? ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் இங்க இருக்குது. கிராஸ் கடியில வச்சிருக்காங்க. அக்கா சூப்பர். சூப்பரா கிடைச்சிச்சு எனக்கு. அக்கா அது ரொம்ப தேங்க்யூக்கா, எனக்கு பிடிச்சது. ஆனால் ஸ்ரீநிதிக்கும் எனக்கும் ஒரே கேக் தான் கிடச்சிருக்குது. ஆனால் பரவாயில்ல விடு, எனக்கும் ரொம்ப பிடிக்கும், ஸ்ரீநிதிக்கும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். தேங்க்யூ நிஷாக்கா. அவ்வளோதான் பசங்களா, இந்த கேம் முடிஞ்சிருச்சு. இந்த கேம் ஃபன்னாக ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சரி, நீங்கள் எல்லாத்தையும் இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் சாப்பிடுங்க. ஓகே, பாய் காய்ஸ். நானுங்க மோனிஷா.